நாங்க அப்பா படமே பார்த்து அந்த காலத்துல நான் தோக்கல, ஜெயிச்சுட்டேன். அவர் தோத்துட்டாரு முரளி. புரியுதா? எங்களால பொறுமை இல்லை. நான் சொல்றது 92 லவ் பண்ணேன், அதனால நான் ஜெயிச்சுட்டேன். ஆனா இவர் தோத்துவான்னு பார்த்தா அவன் மகன் டீமா ஒருக்கா சேர்ந்து அந்த காதலை ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதுதான் அந்த படத்துக்கு வெற்றின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 2027 இப்படி இருப்பாங்களா லவ்வர் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க. உண்மையிலே யாருன்னா லவ் பண்ணிருந்தீங்கன்னா, உயிருக்கு லவ் பண்ணிருந்தீங்களா, ஜாதி மதம் இல்லாம நீங்க உயிருக்கு டேட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த பொண்ணை 10 வருஷமா உண்மையா சின்சியரா லவ் பண்ணுங்க. அந்த அந்த பாய் ஃப்ரெண்ட் 10 வருஷம் உண்மையா நீங்க லவ் பண்ணுங்க. நான் இந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறேன், என்ன எதிர்பார்த்தாலும். ஆனா 18 வயசுக்கு மேல லவ் பண்ணி கரெக்டா 30 வயசுல கல்யாணம் பண்ணுங்க. அவன் 35 வயசுல கல்யாணம்னா லைஃப் சூப்பரா இருக்கும். 18 வயசுல லவ் பண்றது, 19 வயசுல குழந்தை, 20 வயசுல இன்னொரு குழந்தை, அவனுக்கு போர் அடிச்சு பிரேக் ஆகவும் அடிக்கடி குடும்பத்துல தகராறு நடக்குது, பேப்பர்ல நிறைய வருது. இது நான் பதிவு பண்றது இதுக்குதான். இந்த படம் பார்த்தது காரணமே இதுதான். 2026 இன்னிலிருந்து தேதியை குறிச்சிங்க. இந்த படத்தை மாதிரி அந்த பொண்ணை 10 வருஷமா விரட்டி லவ் பண்ணுங்க. அவன் அமெரிக்கால வேலை கிடைச்சிச்சா அங்க போ தேடிக்கின்னு, அதுதான் போறா போல அந்த கதாநாயகன். அவ போயிட்டா நம்ம இங்க யாருன்னு சுத்தின்னு கிடப்போம். நினைக்காதுங்க, அது லவ்வே கிடையாது. அந்த பொண்ணை ஏமாத்துற மாதிரி. அதுதான் அப்பாவுக்கு பிறந்து தப்பா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா மகன் ஜெயிச்சுட்டா போல. அப்பா தோத்துட்டாரு அந்த படத்துல. இதயம் படத்துல அப்பா தோத்துட்டாருங்க காதல்ல. ஆனா மகன் இதுல ஜெயிச்சுட்டா போல. புரியுதா? அப்ப காதலுக்கு உயிர் ஓட்டம் இருக்குது, உள் உணர்வு இருக்கிறது, ஃபீலிங்னா என்ன இருக்குதுன்னு கரெக்டா இருக்குது. அவங்க அப்பாவுடைய பாடி லாங்குவேஜ், முகம் சாக்லேட் பாய் மாதிரி இருக்குது. கிளீனா ஸ்கிரீன் பிளேல தெரியுதுமா. அததான் 3 ஸ்கிரீன் பிளே டைரக்டர் வச்சுக்கிறா போல. 1998 டீச்சருடைய லவ், 2026 ஒண்ணு, 2011 இந்த 3 லவ் சேர்ந்தது 2026 அது சேருது அந்த காதல். இதுதான் கதை கிளைமேக்ஸ். எங்க விட்டது, எங்க ஸ்டார்ட் பண்ணது காதல், எங்க முடியுது 2026 உண்மையான காதல் முடியுது ஸ்கிரீன் பிளேல. லவ் பண்றவங்க 2 குழந்தை பெற்றுன்னு இருக்குங்க. அவங்க அனுபவத்துல 92, 1992, 98, 2026, 2019 கூட பாக்கலாங்க. ஆனா இந்த 2026 நீங்க பாக்கணும்னு நினைச்சா நீங்க ஜோடியா வந்து டிக்கெட் எடுத்து பாருங்க. ஏய் வேணாண்டா, இப்போ கல்யாணம் வேணாண்டா, ஒரு 10 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், நல்லா சம்பாரி, நல்லா அமெரிக்காவுக்கு போ, ஐடி படி, அப்பதான் நம்மளுக்கு மதிப்பு. நம்மளுக்கு குழந்தைங்க எந்த போதா நம்ம போய் சொந்தவர்கிட்ட போய் கையேந்தணும், பிச்சை எடுக்கணும், நீ ஒரு வேலைக்கு போ, நம்பிக்கை வரணும். அந்த பொண்ணு மேல அவனுக்கு நம்பிக்கை வரணும், அந்த பையன் மேல இவளுக்கு நம்பிக்கை வரணும். அதுதாங்க உண்மையான காதல். அதான் நம்ம உண்மையான காதல். சும்மா நீ போடு நான் பாத்துக்கிறேன், நான் இங்க ஊரை சுத்தி நிற்பேன், அது காதலே கிடையாது. நீதான் நிறைய மொபைல்லாம் இருக்குது இல்ல, அதான் நம்ம லவ் பண்ணலாமே, சூப்பரா லவ் பண்ணலாமே. அந்த காலத்துல லவ் லெட்டர் குத்து லவ் பண்ணாங்க, ரோஜாப்பூ கூத்த இப்பதான் மொபைல்ல பண்ணலாமே. நான் சாப்பிட்டேமா சாப்பிட்டேன், ஒரே பொண்ணா லவ் பண்ணு, அதுதான் உண்மையான காதல். நீ இங்க அது போயிட்ட பிறகு இன்னொன்னு பேசுறது, கும்பலா நின்று பேசுறது, டீமா உட்காந்து பேச, அது லவ்வே நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி நீங்க லவ் பண்ணிக்கலாம், அந்த பையனை 10 வருஷமா லவ் பண்ணு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்ன எதிர்ப்பு இருந்தாலும் என்ன ஜாதி இருந்தாலும். ஓகேவா? இதை தான் நான் பதிவு பண்றேன்.